இந்த அட்டவணையில் நீங்கள் பக்கத்தில் உருளை, கூம்பு, கோலம், அரைக்கோளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளை, கூம்பு, கோலம், அரைக்கோளம். உருளைக்கு ஆரமும் இருக்கும், உயரமும் இருக்கும். கூம்புக்கு எண்டு உயரம் இருக்கும், ஒன்று செங்குத்து உயரம், சாய் உயரம், ஆரம். கோலத்துக்கு ஆரம் மட்டும்தான் காணப்படும், அரைக்கோளத்துக்கு அப்படிதான். புறப்பரப்பளவு என்பது வட்டத்தின் சுற்றளவு. ஃபார்முலா 2πr. சுற்றளவையும் சேர்த்து படித்துக் கொள்ளுங்கள். இன்ட்டு உயரம். மொத்த பரப்பளவு 2πr இன்ட்டு h + r. கன அளவு வட்டத்தின் பரப்பளவு πr². πr² சுற்றளவு கன அளவு ஞாபகம். கூம்பு எடுத்துக்கொண்டால் அதுக்கு சாயிரம் இருப்பதனால் இதுக்கு என்ன எடுக்கணும்? புறப்பளவு πr/l. இது πr இன்ட்டு l + r. இது 1/3 πr²h. அதாவது ஒரு உருளைக்குள்ள 3 கூம்புகள் அடங்கும். அதனால 1/3 எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 கூம்புகள். அந்த கோலத்துக்கு புறப்பரப்பளவு 4πr². அரைக்கோளத்துக்கு நேர்பாதி வரும், 2πr². மொத்த பரப்பளவும் புறப்பரப்பளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 4πr. இது 3πr². இது 4/3 πr³ அரைக்கோளத்துக்கு நேர் பாதி 2/3 πr³. இந்த அட்டவணையை படித்து விட்டால் நீங்கள் எந்த சம் வந்தாலும் செய்து விடலாம். 1, 2 கணக்குகளை பார்ப்போம். ஒரு உருளையின் சமம் அடி சுற்றளவு 10 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். அதன் புற பரப்பளவு என்ன? உருளையின் புறப்பரப்பளவு ஃபார்முலா 2πrh. அடி சுற்றளவு 10 சென்டிமீட்டர். பார்த்துக் கொள்ளுங்கள். 2πr அடி சுற்றளவு இன்ட்டு உயரம் 50 சென்டிமீட்டர். அடுத்தது உருளையின் அடிப்பரப்பளவு 30 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். அதன் கன அளவு கான். உருளையின் கன அளவு சீக்கலுக்கு πr² πr² என்பது அடி பரப்பளவு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் சீக்கலுக்கு 300 சென்டிமீட்டர். அது மாதிரி 3000 சென்டிமீட்டர் கியூப்.
ஓர் கூம்பின் ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர், அதன் சாயுரம் காணும். கூம்பை எடுத்துக்கொண்டால் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த கூம்புக்கு செங்குத்து உயரம் இருக்கிறது, சாயுரம் காணப்படுகிறது, ஆரம் காணப்படுகிறது. இப்போ எல் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எல் ஈக்குவல் டு பித்தகோரஸ் தேற்றத்தின்படி a² + r². அதே மாதிரி h கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சாயுரத்திலிருந்து ஆரத்தை கழிக்க வேண்டும், l² - r². ஆரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் l² - h². இந்த பித்தகோரஸ் தேற்றப்படி எது கேட்டாலும் ஏதாவது 2 கேட்டாலும் இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். இங்கு கேட்கப்பட்டிருப்பது ஒரு கூம்பின் ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர், சாயுரம் காண். L = h² + r². h² எவ்வளவு? உயரம் 4 சென்டிமீட்டர், 4² ப்ளஸ் ஆரம் 3². அப்போ 16 + 9 25க்கு 25² 5, அதன் சாயுரம் 5 சென்டிமீட்டர். இந்த அட்டவணையில் நீங்கள் பக்கத்தில் உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம். உருளைக்கு ஆரமும் இருக்கும், உயரமும் இருக்கும். கூம்புக்கு 2 உயரம் இருக்கும், ஒன்று செங்குத்து உயரம், சாயுரம், ஆரம். கோளத்துக்கு ஆரம் மட்டும்தான் காணப்படும், அரைக்கோளத்துக்கு அப்படிதான். புறப்பரப்பளவு என்பது வட்டத்தின் சுற்றளவு. ஃபார்முலா 2πr. சுற்றளவையும் சேர்த்து படித்துக் கொள்ளுங்கள். இன்ட்டு உயரம். மொத்த பரப்பளவு 2πr × h + r. கன அளவு வட்டத்தின் பரப்பளவு πr². πr² சுற்றளவு, கன அளவு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். கூம்பு எடுத்துக்கொண்டால் அதுக்கு சாயுரம் இருப்பதனால் இதுக்கு என்ன எடுக்கணும்? புறப்பளவு πr/l. இது πr × l + r. இது 1/3 πr²h. அதாவது ஒரு உருளைக்குள்ள 3 கூம்புகள் அடங்கும். அதனால 1/3 எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 கூம்புகள். அந்த கோளத்துக்கு புறப்பரப்பளவு 4πr². அரைக்கோளத்துக்கு நேர்பாதி வரும், 2πr². மொத்த பரப்பளவும் புறப்பரப்பளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 4πr. இது 3πr². இது 4/3 πr³ அரைக்கோளத்துக்கு நேர் பாதி 2/3 πr³. இந்த அட்டவணையை படித்து விட்டால் நீங்கள் எந்த சம் வந்தாலும் செய்து விடலாம். 1, 2 கணக்குகளை பார்ப்போம். ஒரு உருளையின் சமம் அடி சுற்றளவு
10 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். அதன் புற பரப்பளவு என்ன? உருளையின் புற பரப்பளவு ஃபார்முலா 2πrh. அடி சுற்றளவு 10 சென்டிமீட்டர். பார்த்துக் கொள்ளுங்கள். 2πr அடி சுற்றளவு இன்ட்டு உயரம் 50 சென்டிமீட்டர். அடுத்தது உருளையின் அடிப்பரப்பளவு 30 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். அதன் கன அளவு கான். உருளையின் கன அளவு சீக்கலுக்கு πr ஸ்கொயர்ட் என்பது அடி பரப்பளவு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் சீக்கலுக்கு 300 சென்டிமீட்டர். அது மாதிரி 3000 சென்டிமீட்டர் கியூப். ஓர் கூம்பின் ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர். அதன் சாயுரம் கான். கூம்பை எடுத்துக்கொண்டால் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த கூம்புக்கு செங்குத்து உயரம் இருக்கிறது, சாயுரம் காணப்படுகிறது, ஆரம் காணப்படுகிறது. இப்போ எல் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எல் ஈக்குவல் டு பித்தகோரஸ் தேற்றத்தின்படி a² + r². அதே மாதிரி h கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சாயுரத்திலிருந்து ஆரத்தை கழிக்க வேண்டும். l² - r². ஆரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் l² - h². இந்த பித்தகோரஸ் தேற்றப்படி எது கேட்டாலும் ஏதாவது 2 கேட்டால் இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். இங்கு கேட்கப்பட்டிருப்பது ஒரு கூம்பின் ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர், சாயுரம் கான். L = h² + r². h² எவ்வளவு? உயரம் 4 சென்டிமீட்டர், 4² ப்ளஸ் ஆரம் 3². அப்போ 16 ப்ளஸ் 9 25க்கு 25 ஸ்கொயர் ரூட் 5. அதன் சாயுரம் 5 சென்டிமீட்டர். மேலும் 2 கணக்கு பார்ப்போம். இந்த கணிதம் 2024 திறனறி தேர்வில் 9வது கேள்வியும், 2022 இந்த கணிதம் கொஸ்டின் நம்பர் 17 கேட்கப்பட்டுள்ளது. ஒரு உருளையின் உயரம் அடிப்பரப்பளவு 50 சதுர மீட்டர். அடிப்பரப்பளவு 500 சதுர மீட்டர், உயரம் 4 மீட்டர். ஆனால் உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²
அதாவது அடிப்பரப்பளவு இன்ட்டு உயரம். அடிப்பரப்பளவு 500 மீட்டர் சதுர மீட்டர், உயரம் 4 மீட்டர், விடை 2000 மீட்டர். இந்த கணக்கு விடை 2000 மீட்டர். அடுத்த கணக்கு, ஒரு செவ்வகத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர். அது நீளமோ அகலமோ தெரியாது. அதன் மூலைவிட்டம் 13 மீட்டர், 13 சென்டிமீட்டர். இது எல் என்று எடுத்துக்கொண்டால் பி கண்டுபிடிக்க வேண்டும். பி கண்டுபிடிப்பதற்கு முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L into B. சுற்றளவு 2L plus 2B. சதுரத்தின் பரப்பளவு 4 பக்கம். பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் A4. சதுரத்தின் பரப்பளவு A². இதெல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். சதுரத்தின் பரப்பளவு A². செவ்வகத்தின் அகலம் 5 சென்டிமீட்டர். நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு மூலைவிட்டம் 13. மூலைவிட்டம் 13. இப்போ என்ன எடுக்கணும்னா, மூலைவிட்டத்தை கண்டுபிடிப்பதற்கு சி என்று எடுத்துக்கொண்டால் C is equal to B is equal to root of C square minus L square. இது நமக்கு தேவையில்லை. B is equal to C square எவ்வளவு? 13 square minus minus சரி, இதெல்லாம் C square is equal to C is equal to B is equal to C square minus L square. 13 square minus L square எவ்வளவு? 25. 5 square root. என்ன வரும்? ரூட் வரும். 169 மைனஸ் 25 144 ஸ்கொயர் 12 B 12. என்ன கேட்டிருக்கு? பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு L into B. L எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். B 12 சென்டிமீட்டர். 12 into 5 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு ஆன்சர். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த அளவியலை பயன்படுத்தி இது 1 அல்லது 2 வினாக்கள் கேட்கப்படலாம். ஆகையால் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரெயின் பூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் இதை பார்த்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.